வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதி விசேட நேர்காணல் பகுதியாக இருக்கின்றது. இப்பொழுது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை, அதே போல தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான திகதிகள் அறிவிக்கப்பட்டு பரீட்சைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. பரீட்சைக்கான ஆயத்த பணிகளில் அனைத்து தரப்பினரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போல மாணவர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பிலும் அதே போல கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பிலும் கல்வி அமைச்சு ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. 9ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை எதிர்வரும் 9ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற கல்வி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு தடை விதித்திருக்கின்றது. அந்த தடை இன்று, அதாவது 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான மேலதிக வினாத்தால் பரிமாறுவதோ அல்லது மேலதிக வகுப்புகளை நடத்துவதோ, அது சார்ந்த சுவரொட்டிகளை ஒட்டுவதோ, விரைவு தேர்வு முறைகள் இருக்கின்றது என்று பிரசாரம் செய்வது, சுவரொட்டிகள் ஒட்டுவது, துண்டு பிரசாரம் விநியோகிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இது சார்ந்த இலத்திரனியல் ஊடகங்கள் வாயிலாகவும் எந்த ஒரு விளம்பரங்களையும் காட்சிப்படுத்தக்கூடாது, இது தொடர்பான விடயங்களையும் தம்பசம் வைத்திருக்கக்கூடாது என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. தரம் 5 மாணவர்கள் புலமை பரிசிலுடன் தொடர்புபட்டவர்களுக்கு இன்று நள்ளிரவுடன் அந்த தடை அமலாகிறது. அதே போல 10ஆம் தேதி எதிர்வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இடம்பெறப் போகிறது. அது தொடர்பான பரீட்சை இவ்வாறான தடைகள் நேற்று 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இது சார்ந்த விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இதனிடையே மற்றொரு தகவலும் இருக்கிறது, அறிவித்தல் இருக்கின்றது. சீரற்ற வானிலை 2 நாட்கள் தொடர்ந்து நீடித்தன. இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவித்தல் படி நாளைய தினமும் மழை நிலைமை அதிகரிக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் முன்கூட்டியே விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் இப்பொழுது சீரற்ற வானிலை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இந்த 2 பரீட்சைகளையும் உரிய திகதிகளில் நடத்துவதா என்பது தொடர்பில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், பரீட்சைகள் திணைக்களம் இணைந்து, அதிகாரிகள் இணைந்து இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலின் போது உரிய திகதியில் பரீட்சை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பான அறிவித்தல் இன்றைய தினம் வெளியிடப்படும். அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கின்றோம். இந்த விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசப் போகின்றோம். அதாவது எதிர்வரும் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான முன்னாயத்த நடவடிக்கைகள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பரீட்சையுடன் சார்ந்த வினாத்தால் பகிர்வு, மேலதிக வகுப்புகள் என்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இந்த பரீட்சையில் எவ்வாறு வெற்றிகரமாக முகம் கொடுப்பது, பரீட்சையில் எவ்வாறு வெற்றிகரமாக முகம் கொடுத்து சித்தி அடைவது என்பது தொடர்பிலான பலனுள்ள பல விடயங்களை உங்களுக்காக சொல்லப்போகின்றோம். அதுக்காக நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பரீட்சையுடன் தொடர்புடைய விசேட நிபுணத்துவம் கொண்ட ஒருவர் கலையகம் வந்திருக்கின்றார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் உதவி பணிப்பாளர் MM ஜிந்தா முவாஸ் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். ஆமாம், இப்பொழுது இந்த பரீட்சை என்பதே பொதுவாக மாணவர்கள் மத்தியில் ஒரு பயத்தை, இனம் புரியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவுதான் பரீட்சைக்கு முன்னாயத்தமாக இருந்தாலும் கூட இந்த பரீட்சை என்று நெருங்கும் பொழுது அவர்களுக்கென்று உளம் சார்ந்த ஒரு பதற்றமான நிலை வருவது இயல்பாக இருக்கின்றது. நீங்கள் இந்த துறையில் நீண்ட காலமாக அனுபவம் கொண்டவராக இருக்கின்றீர்கள். அதே போல மாணவர்கள் சார்ந்த உளவியலும் தெரிந்தவராக இருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த பரீட்சைக்கு எவ்வாறு வெற்றிகரமாக முகம் கொடுப்பது என்பது குறித்து உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள். முதலில் இந்த வாய்ப்பினை அளித்த இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்கும் மற்றும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இம்மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள உயர்தர பரீட்சையில் மாணவர்கள் முகம் கொடுக்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய 2.5 வருட முழுமையான கற்றல் செயற்பாடுகள் அனைத்தையும் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் அவங்க மாணவர்கள் எதிர்நோக்கின்றார்கள். எனினும் இப்போய காலநிலை சூழ்நிலை பொறுத்து கொண்டு மாணவர்கள் வெற்றிகரமாக பரீட்சையை முகம் கொடுப்பதற்காக வேண்டி தயாராக வேண்டும். அதுக்குரிய சில நுட்பங்கள், விரைவாக தயாராக வேண்டிய அணுகுமுறைகள் பற்றி நான் சில விடயங்களை கலந்துரையாடுகின்றேன். முக்கியமாக
இப்போ இறுதி கட்டத்தில் பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கின்ற இறுதி கட்டத்தில் இருப்பதனால் மாணவர்கள் முக்கியமாக வந்து அவங்களுடைய பாடங்களை மீட்டக்கூடிய விடயங்களில் முக்கியமாக கடந்த கால வினாத்தாள்களை மீண்டும் மீண்டும் அவங்க என்ன செய்யக்கூடியதாக இருக்கணும். அதாவது நிறைய பேப்பர்களை பார்க்காமல் முக்கியமாக கடந்த கால வினாப்பத்திரங்களை வீடுகளில் இருந்து கொண்டு நேர முகாமைத்துவத்தோடு ஒரு பரீட்சை மண்டபத்தில் இருந்து நாம் எவ்வாறு பரீட்சையை எதிர்கொள்கின்றோம், பரீட்சை எவ்வாறு எழுதுகின்றோம் என்ற அந்த நினைவோடு நம் வீட்டிலிருந்து நேர முகாமைத்துவத்தோடு அந்த பரீட்சை வினாத்தாள்களுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் நாம் எழுதணும். ஏனெனில் அநேகமான மாணவர்கள் சுயகற்றல் ஈடுபடுகின்றார்கள், படிக்கின்றார்கள். எனினும் அவர்கள் அந்த நேர முகாமைத்துவத்தை பேணி விடையளிப்பதற்குரிய அந்த விடயங்களில் அவங்க பயிற்சி பெறுவதில்லை. படித்து கொண்டு சுயகற்றல் ஈடுபட்டது கொண்டு நேரடியாக வந்து பரீட்சை மண்டபத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனேயும் அவர்களுக்கு எவ்வாறு நேர முகாமைத்துவத்தை பேணிக்கொள்வது, எந்த வினாக்கு எப்படியான வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்பது போன்ற பல சிரமங்களை அவங்க எதிர்கொள்கின்றார்கள். இதனால் அவங்களுக்கு 2-2.5 வருடங்கள் அவங்க கற்ற விடயங்களை ஒழுங்காக அந்த பரீட்சையில் ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் போய்விடுது. ஆகவே முன்னாயத்தமாக மாணவர்கள் கடந்த கால அண்மை கால கடந்த கால வினாத்தாள்களை 2-3 தடவை மீண்டும் என்ன நேர முகாமைத்துவத்தோடு அவங்க செய்ய வேண்டும். முக்கியமாக சில பரீட்சை வினாத்தாள் கேட்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்ற வேண்டும். முக்கியமாக ஒரு பரீட்சை வினாத்தாள் போல பல்வேறு வினாக்கள் இடம்பெறும், அதே மாதிரி கட்டமைப்பு வினாக்கள் இடம்பெறும், கட்டுரை வினாக்கள் இடம்பெறும். அப்போ ஒவ்வொரு பகுதிக்குரிய விடையளிக்கக்கூடிய நுட்ப முறைகள் வித்தியாசமானவை. முக்கியமாக பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது அங்கு 5 விடை ஆப்ஷன்கள் தரப்பட்டிருக்கும். அப்போ அதிலிருந்து நாம் மிக பொருத்தமான விடையினை தெரிவு செய்து அதுக்குரிய ஆன்சர் ஷீட்டில் நாம் அதை மார்க் பண்ண வேண்டியது ஏற்படும். ஆகவே முதலில் நாம் என்ன செய்ய வேண்டாம், நாம் சிலபஸை நாம் ஒழுங்காக நம்ம கவர் பண்ணலையோ, இந்த பகுதியை பார்க்கலையோ, அந்த பகுதியை நம்ம ஒழுங்காக நம்ம படிக்கலையோ என்ற அந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் நம்ம இருக்கக்கூடாது. நாம் இவ்வளவு காலமும் நாம் தயாரான பகுதிகளை, நாம் பார்த்து வந்த பகுதிகளை வந்து ஒரு முழுமையான ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்மளான பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். அந்த பேப்பரில் நாம் படித்த ஏரியாவுக்குள்ளே, நம்ம படித்த பகுதிக்குள்ளே நம்மளான முடிந்த அளவான பெஸ்ட்டை நாம் எஃபோர்டை கொடுக்கணும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அந்த பரீட்சையை நாம் என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு எதிர்கொள்ளக்குள்ளே நமக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு தயக்கம், பயம், சந்தேகங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே பல்வேறு வினாக்களுக்கு முதலில் நாம் விடையளிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு மாணவ ஒவ்வொரு விதமாக விடையளிப்பார்கள். முக்கியமாக சில மாணவர்கள் அங்கு தரப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் விடைகளை குறித்து கொண்ட பின் இறுதியாக அந்த ஆன்சர் சீட்டில் வந்து புள்ளிகளை இந்த புள்ளடிகளை இடுவார்கள். சில மாணவர்கள் ஒவ்வொரு வினா முடிந்த உடனேயே அந்த ஆன்சர் சீட்டில் வந்து புள்ளிகளை இடுவார்கள். இதில் எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்றாலும் மாணவர்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேர முகாமைத்துவத்தில் முக்கியமாக சில மாணவர்கள் எல்லா வினாக்களும் செய்துவிட்டு இறுதியாக வந்து என்ன செய்வோம், நம்ம அந்த ஆன்சர் சீட்டு புள்ளடி இடுவோம் என்ற மாதிரியாக இருக்கக்குள்ள சம நேரம் இல்லாத காரணத்தால் ஒரு பதட்டம் அடைந்து ஒரு டென்ஷன் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த புள்ளடி இடக்கூடிய அந்த வினாக்களுக்கு பதிலாக வேறு வினாக்கள் வந்து ஆரம்பித்து விடுவார்கள். இறுதியாக தான் பார்ப்பார்கள் வந்து நம்ம மாறி விடைகளை போட்டு வந்துட்டோம். அப்போ இறுதி கட்டத்தில் வந்து அவளுக்கு ஒன்றும் செய்து முடியாத நிலைமை ஏற்படும். ஆகவே மாணவர்கள் வீடுகளில் இருந்து முதல் கட்டமாக வந்து அவங்க கடந்த கால வினாத்தாள்களை எடுத்து அவங்க மூலமே பயிற்சி பெற வேண்டும். அதே மாதிரி கட்டமைப்பு வினாக்கள் வருகின்ற பொழுது, ஸ்ட்ரக்சர் வினாக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது அதில் அறிவுறுத்தல்களுமே சரியாக பின்பற்ற வேண்டும். முக்கியமாக வந்து ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கும், அந்த வினாவுக்கு 2 காரணங்கள் தருக, 2 விடயங்களை குறிப்பிடுக, இல்லை 3 விடயங்களை குறிப்பிடுக என்று அந்த வினா கேட்கப்பட்டிருந்தால் முன்னுரிமை அடிப்படையில், ப்ரியாரிட்டி அடிப்படையில் அதுக்குரிய அந்த கேட்கப்பட்ட காரணிகளை மாத்திரம், கேட்கப்பட்ட விடைகளை மாத்திரம் நாம் அளிப்பது சிறந்தது. மேலதிகமாக நாம் எழுதி வைப்பதால் மேலதிகமாக புள்ளிகள் போடப்படுவதும் இல்லை. அந்த வினாவுக்கு எவ்வளவோ புள்ளிகள் ஒதுக்கப்படுகிறதோ அந்த புள்ளிகள் தான் வழங்கப்பட போகிறது. ஆகவே நேர முகாமைத்துவம் ஒன்று இருக்கின்றன. அப்போ அதை அவர்கள் முகாமைத்துவம் செய்து கொள்வதற்காக வேண்டி அங்கு எத்தனை காரணிகள் கேட்கப்படுகிறதோ அத்தனை காரணிகளை ப்ரியாரிட்டி அடிப்படையில் மிகச்சரியான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய பாயிண்ட்ஸுகளை முன்கூட்டி எழுதக்கூடிய அந்த எழுதி கொள்ள வேண்டும்.
முக்கியமாக அறிவுறுத்தலை சரியாக பின்பற்றிக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து கட்டுரை வினாக்களை மாணவர்கள் எழுதுகின்ற பொழுது பகுதி 2 கட்டுரை வினாக்கள் எழுதுகின்ற பொழுது மாணவர்களுக்கு வாசிப்பு நேரம் என்றும் கொடுக்கப்படுகிறது. 10 நிமிடங்கள் வாசிப்பு நேரம் மேலதிகமாக. அப்போ அந்த காலப்பகுதிக்குள்ளே எடுப்பிலே நாம் என்ன செய்யணும்னா விடையை எழுதக்கூடாது. முக்கியமாக நாம் அந்த எந்த வினாவுக்கு நாம் விடை அளிப்பது சரியா, அது நாம் முதல்ல அந்த வினாவை வாசித்து நம்ம தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு வினாவுக்கும் விடையளிப்பதற்கு முதல் ஒரு 2-3 நிமிடங்கள் அந்த வினா சம்பந்தப்பட்ட விடைகளுடைய பிரதான பாயிண்ட்ஸ் எல்லாமே குறித்து கொள்ள வேண்டும். குறித்து கொண்டுதான் அப்போ அதையில் நம்ம ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணலாம். சும்மா நம்ம எடுப்பிலே டைம் போகுது என்ற மாதிரி எழுதக்கூடாது. ஒரு 2-3 அதுதான் மேலதிக வாசிப்பு நேரம் வழங்கப்படுகிறது. அப்போ 2-3 நிமிடங்கள் நம்ம குறிப்புகளை நாம் வேறையாக எழுதி கொண்டோம்னால் நமக்கு இலகுவாக அந்த பரீட்சையை முழுமையாக அந்த ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு அங்கே ஏற்படுகின்றது. ஆகவே கட்டாய மாணவர்கள் வந்து இந்த நுணுக்கங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும். முக்கியமாக பரீட்சை மண்டபங்களுக்கு நேர காலத்தோடு செல்ல வேண்டும். முக்கியமாக 2 நேரங்களில் பரீட்சை நடைபெறும். முக்கியமாக காலை 8:30 மணிக்கும் பரீட்சை நடைபெறும். மதியம் 1 மணிக்கும் பரீட்சை நேர அட்டவணையில் போடப்பட்டிருக்கும். ஆகவே அரை மணித்தியாலத்துக்கு முன்னரே அவங்க பரீட்சை மண்டபத்துக்கு நுழைந்தால் இந்த உளவியல் ரீதியான பதட்டங்கள் டென்ஷன்கள் எல்லாம் தவிர்த்து கொள்வதற்கும் அப்படியான விஷயங்களை அவங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பரீட்சைக்கு தயாராகின்ற வீடுகளில் தயாராகின்ற சந்தர்ப்பத்தில் முக்கியமாக வந்து பெற்றோர்களும் மாணவருடைய பெற்றோர்களும் ஒரு ஊக்கமான வார்த்தைகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உண்மையில் அற்புதமான சில நுட்பங்கள், எந்த ஒரு விடயத்திலும் ஒரு நுட்பங்களை நாங்கள் கையாண்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். குறிப்பாக நேர முகாமைத்துவம், அந்த பயிற்சியின் மூலம் நேர கட்டுப்பாட்டை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதே போலவே பரீட்சை மத்திய நிலையங்களில் நாங்கள் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும், ஒரு வினாவை தெரிவு செய்துக்கிறோம், அதன் பாயிண்ட்ஸ் சுருக்கத்தை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அற்புதமான நுட்பங்கள் இதனை பின்பற்றினால் நிச்சயமாக நாங்கள் பரீட்சையில் வெற்றி பெறலாம். நாங்கள் அடுத்ததாக உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம், இந்த வினா தேர்வு என்று ஒன்று இருக்கின்றது. இந்த வினா தேர்வில் சில குழப்பங்களை எதிர்நோக்குவது வழமையாக இருக்கின்றது மாணவர்கள். இந்த வினா தேர்வு ஒரு மாணவன் வினா தேர்வை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்? உண்மையில் பரீட்சையில் எதிர்கொள்கின்ற மாணவர்கள் வினா தேர்வினை தெரிவு செய்கின்ற பொழுது முக்கியமாக அவர்கள் 2 வருடங்கள் சுயகற்றில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த பரீட்சைக்காக தயாராக இருப்பார்கள். முதலில் அவர்கள் தன்னுடைய உளவியலை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி பரீட்சையில் விடையளிக்கும் பொழுது நாம் அங்கு கேட்கப்பட்ட வினா ஓர்டர் வரிசையில் விடையளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக பகுதி 2 வினாக்கள் கட்டுரை வினாக்கள் வருகின்ற பொழுது முக்கியமாக அந்த ஓர்டரில் தான் நம்ம விட கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. முக்கியமாக என்னென்னா பரீட்சையை நாம் வினாத்தாலே பார்த்தவுடன் மேலோட்டமாக நாம் பார்ப்போம். அப்போ நமக்கு மிகவும் பரிச்சயமான நம்ம பார்த்து வந்து நமக்கு நிச்சயமாக விடையளிக்கக்கூடிய வினாக்களை முதல் நாம் செய்ய வேண்டும். அதுக்கு முதல் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். பரீட்சை மண்டபத்துக்குள் உள்நுழைந்ததும் அங்கு உள்ள கண்காணிப்பாளர்களால் அவர்களுக்கு விடை எழுதுவதற்குரிய ஒரு கூட்டுத்தாள், ஒரு ஆன்சர் ஷீட் புக் கொண்டு வழங்கப்படும். முதலில் மாணவர்கள் அந்த ஆன்சர் ஷீட் முன்பக்கத்தில் உள்ள அறிவுறுத்தல்களை முழுமையாக வாசிக்கணும். அது முதலே கொடுத்துடுவார். அப்போ முதலில் அந்த அறிவுறுத்தலை சரியாக வாசித்த பின்னர் பெரும்பாலும் அது 2-3 இடங்களில் அவங்க சுற்றிலக்கங்களை போட வேண்டிய நிலையை முன்பக்கத்தில் போட வேண்டும். அது 3ஆம் பக்கம் 5ஆம் பக்கம் என்று ஒரு 3 இடங்களில் அவங்க சுற்றிலக்கங்கள் போட வேண்டிய அந்த வெற்றிடங்கள் காணப்படும். அதை முன்கூட்டியே அவங்க என்ன செஞ்சு வேண்டும், வெற்றிடங்கள் போட்டுக்கொள்ளும். ஏன் இதெல்லாம் பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கும் போது வரக்கூடிய தயக்கங்களை குறைப்பதற்கு. அடுத்ததாக இதெல்லாம் அவங்க ஆரம்பத்திலே செஞ்சு வச்சுட்டாங்கன்னா இனி அவங்களுக்கு மிச்ச வேலை என்ன, வினாத்தாள் கிடைத்த உடனேயும் அந்த வினாத்தாள் அந்த வினா இலக்கத்தை சரியாக இட்டு அவங்க விடையளிப்பதுதான் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி விடையளிக்கும் பொழுதும் இப்போ முதல் முறையாக எழுதக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள்.
அப்போ அவங்களுக்கு ஒரு A-level பரீட்சை என்று உண்மையிலேயே ஒரு போட்டித்தன்மையான பரீட்சை உண்டு. பல்கலைக்கழக அனுமதி பெற்றுக்கொள்வதற்கும் சிறந்த கற்கை நெறியை தெரிவு செய்வதற்குமான போட்டி பரீட்சை ஒன்று. நிறைய கனவுகளோடு மாணவர்கள் தயாராகிப்பார்கள். இன்னும் அவளுக்கு இந்த பரீட்சை ஒரு பெரிய பரீட்சை என்ற ஒரு மனநிலை இருப்பதனால முதல் தடவையாக அவங்க அந்த பரீட்சை வினாத்தாளை பார்க்கும் பொழுது அநேகமான மாணவர்களுக்கு ஒரு பதட்டம் ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப அந்த டைம்ல நாம் என்ன செய்யணும்? முதலாவது விஷயம், நம்முடைய உளவியலை நாம் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்காக வேண்டிய நாம நல்ல பரிச்சயமான வினாக்களை முதலில் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து அதனை நாம் எழுதி கொள்ள வேண்டும். அவ்வாறு எழுதி கொள்ளும் பொழுது நமக்கு பேப்பர் செய்யப்படுது, நமக்கு விடை எழுதப்படுது என்ற ஒரு இன்பம் உண்டு, ஒரு மகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையும் ஏற்படும். அந்த தன்னம்பிக்கை மூலமாக அவங்களுக்கு சம்டம் தெரியாத விடயங்கள், மறந்த விடயங்கள் கூட அடுத்தடுத்த வினாக்கள் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை, அந்த ஒரு மகிழ்ச்சி தன்மை, நமக்கு பேப்பர் செய்யப்படுது என்ற ஒரு ஹோப் ஒன்று வந்த உடனே எடுத்தடுப்பை நாம ஒரு கடினமான வினாக்களை நாம தெரிவு செஞ்சோம்டா சம்டைம் அந்த ஒரு வேளை நமக்கு அந்த வினாக்களுக்கு ஒழுங்காக விடளிக்க முடியாவிட்டால் பின்னுக்கு வரக்கூடிய இலகுவான வினாக்களுக்கு ஒழுங்காக விடளிக்க முடியாத ஒரு மனநிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே மாணவர்கள் முதலில் ஏன்னா வினா இலக்கத்தை சரியாக இட்டால் மாத்திரம் போதுமானது, வரிசையாக செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. ஆகவே அவர்களுக்கு பொருத்தமான நல்ல பரிச்சயமான வினாக்களை தெரிவு செய்து அவர்கள் விடையளிப்பது மிக சிறந்ததாக இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், மேலதிக விடைத்தாள்கள் எழுதக்கூடிய பேப்பர் தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னலாம் எத்தனை பேப்பர் என்றாலும் நீங்கள் கண்காணிப்பான பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மேலதிக விடைத்தாளிலும் கட்டாயம் ஒரு சுட்டிலக்கத்தை போட வேண்டும். ஆமாம், நிச்சயமாக அதுவும் முக்கியமான ஒரு விடயம். அற்புதமான சில நுட்பமான சில புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மாணவர்கள் இந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும், பரீட்சைக்கு எவ்வாறு தோற்ற வேண்டும் என்று பல விடயங்களை விளக்கியிருந்தீர்கள். இந்த அவர்களுக்கான அனுமதி அட்டை, அதாவது அட்மிஷன் கார்டு, அதில் ஏதேனும் குளறுபடிகள் இருந்தால் பொதுவாக அதுவும் ஒரு குழப்ப நிலையில் இருப்பார்கள். ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள அல்லது பிழையாக இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும்? ஆமாம், அதாவது பரீட்சை திணைக்களத்தினால் இருவிதமான அனுமதி அட்டைகள் அனுப்பப்படுகின்றன. முக்கியமாக இரு வகையான பரீட்சார்த்திகள் காணப்படுவார்கள். முதல் தனிப்பட்ட ரீதியான பரீட்சார்த்திகள், அடுத்தது பாடசாலை மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய பரீட்சார்த்திகள். பெரும்பாலும் தனிப்பட்ட ரீதியான பரீட்சார்த்திகளுக்கு அவங்களுக்கு அனுமதி அட்டைகள் தபால் மூலமாக அனுப்பப்படுவதோடு அதோடு அவளுக்கு தனி ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பப்படும். இது சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் மாற்றி அமைக்க வேண்டியிருந்தால் உடனே பரீட்சை திணைக்களத்துக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்ற மாதிரியான விடயங்கள் அதில் தகவல்களை போடப்பட்டிருக்கும். மற்றும் பரீட்சை மண்டபங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறான ஒழுங்கு விதிகளை நீங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று இன்னொரு அறிவுத்தில் அடங்கிய ஒரு கடிதம் ஒன்றும் இந்த அனுமதி அட்டையோடு வழங்கப்படும். அதே மாதிரி பாடசாலை ரீதியான பரீட்சார்த்திகளை, பாடசாலை மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய பரீட்சார்த்திகளுக்கு அவங்களுக்கு பாடசாலை அதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்படும். அனுமதி அட்டைகளை நீங்கள் விநியோகிக்கும் பொழுது, மாணவர்கள் விநியோகிக்கும் பொழுது அதனுடைய கையொப்பங்கள், அவருடைய பெயர்கள் அதெல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அனுப்பப்படும். அதே மாதிரி பரீட்சை தொடர்பான விதிமுறைகள் அடங்கியது அனுமதி அட்டையை வழங்கின சந்தர்ப்பத்திலேயே மாணவர்கள் தெளிவூட்டுங்கள், பாடசாலை மூலமாக விண்ணப்பிய பரீட்சை தெளிவூட்டுங்கள் என்று அனுப்பப்படும். அதை சரிபார்க்கும் பொழுது ஏதேனும் பிழைகள் வரக்குள்ள பாடசாலை மூலமாக, அதிபர் மூலமாக, பரீட்சை திணைக்களத்தினோட தொடர்புகள் மூலமாக திருத்தி அமைத்துக் கொள்ள முடியும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் நேரடியாக பரீட்சை திணைக்களத்தில் தொடர்பு கொள்வதன் மூலமாக அவருடைய அந்த தகவல்களை திருத்தி அமைத்துக் கொள்ள முடியும். அதுக்குரிய தொடர்பு இலக்கங்கள், அதுக்குரிய விடயங்கள் அந்த கடிதங்களில் இடம்பெற்றிருக்கும். சரி, மாணவர்கள் தோற்றுகிறார்கள், மாணவருடைய சூழலும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களும் இந்த பரீட்சைக்கு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு மாணவன் பரீட்சை எழுதும் பொழுது பெற்றோர் அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் இந்த மாணவனுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அல்லது சிறந்த மனோநிலையில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு என்னென்ன விடயங்களை அந்த மாணவன் சார்ந்து அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? மிகச்சிறந்தது ஒரு கேள்வி ஒன்று. முக்கியமாக இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் நான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெளிவூட்டணும். முக்கியமாக மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த தங்களுடைய பிள்ளைகளுடைய பரீட்சைகள் விடயத்தில் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் காணப்படுகிறது. அதில் முதன்மையானது தங்களுடைய பிள்ளைகளுடைய பரீட்சை நேர சூழ்ச்சியை பெற்றோர்களும் தெரிந்திருக்க வேண்டும்.
மாணவர்கள் தெரிந்திருப்பது போன்று பெற்றோர்களும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எந்த நாளில் எந்த நேரத்தில் பரீட்சை இருக்கின்றது என்பதை பெற்றோர்களும் அறிந்திருக்க வேண்டும் முதல் கட்டமாக. ஏனெனில் கடந்த கால வரலாறுகளை பார்க்கும் பொழுது காலை நேரத்தில் அதுக்குரிய பரீட்சை நேர சூசி போடப்பட்டிருக்கும், ஆனால் மாலை தான் மாணவர் சமூகம் அளிப்பார்கள். அப்படியான பல கடந்த கால வரலாறுகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே மாணவர்களும் ஏதோ ஒரு ஒழுங்கு விதியில் அந்த நேர சூசி பரீட்சை நேர சூசி அறிந்து வைத்திருப்பதோடு பெற்றோர்களும் அந்த பரீட்சை நேர சூசியை ஏதோ ஒரு வகையில் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது விடயம் பரீட்சை காலங்களில் மாணவர்களுக்கு முக்கியமாக பரீட்சையில் ஒரு வினைத்திறனான முறையில் அவங்க எதிர்கொள்ள வேண்டுமென்றால் முக்கியமாக அந்த போஷணை மட்டம், போசாக்குகள் மிக முக்கியமான விடயங்கள். கட்டாயம் அவங்களுக்கு போசாக்கான உணவுகளை நாம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அடுத்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை அவர்களுடன் பேச வேண்டும். சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பிள்ளைகளில் உள்ள அந்த அன்பினால் என்ன செய்வாங்க, பரீட்சைக்கு ஓரிரு நாட்கள் முதல் பரீட்சைக்கு முதல் நாள் பெரிய ஹோட்டல்களில் ரெஸ்டாரண்ட்களில் அவங்க பெரிய சாப்பாடுகளை எடுத்து கொடுப்பாங்க. சம்டைம் அது அவங்களுக்கு அந்த ஒரு உணவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதனால அவங்களுக்கு பரீட்சை மண்டபத்தில் ஒழுங்காக பரீட்சை எழுத முடியாத நிலைமை ஏற்படும். அவர்கள் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளோட அன்பினால் செய்கின்றார்கள் என்றாலும் இதுகளை தவிர்த்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அடுத்த விடயங்கள் போசாக்கான உணவுகளை அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம அவங்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விடயங்கள் இப்பொழுது சில நாட்டினுடைய சில பகுதிகளில் வானிலை சீரற்ற வானிலை நிலவுவதனால உரிய நேரத்துக்கு மாணவர்களை பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்வதில் அனுப்பி வைப்பதில் மிக கூடுதலாக பெற்றோர்களும் அடுத்த சமூகமும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயங்கள் பரீட்சை மண்டபங்களில் அவர்கள் வெளியே விளம்பரம் போடப்பட்டிருப்பார்கள். இது பரீட்சை மண்டபம் அமைதியை பேணவும் என்ற விளம்பரங்கள் போட்டிருப்பார்கள். ஆகவே பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் அல்லது வணக்க ஸ்தலங்கள், முக்கியமான நிறுவனங்கள் அவங்களோட வானொலிகளை கட்டுப்படுத்தி வைப்பது, அடுத்து ஒளி கட்டுப்பாட்டை மேற்கொள்வது, இப்படியான விடயங்களையும் குறிப்பிட்ட அந்த 2-3 வாரத்துக்குள்ள அவர்கள் கொஞ்சம் நம்மளுடைய மாணவ சமூகத்துக்காக வேண்டி அவங்களையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்வது சிறந்தது. என் பரீட்சை மண்டபத்தில் வேறு ஒளிகள் கேட்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். அடுத்தது முக்கியமான விடயங்கள் முக்கியமாக முஸ்லிம் சமூகத்திலேயும் வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரம் கூட அகில ஜெம்மை தூரமாகவும் அதை ஒழுங்காக ஷெட்யூல் பண்ணுவாங்க. கடந்த கால வரலாறு மிக சிறப்பான பணியை மேற்கொண்டு வராங்க. அந்த ஜும்மா நேரங்களை கூட பரீட்சை நேரத்துக்கு ஏற்றவாறு அவங்க ஒழுங்கமைத்துக் கொள்வார்கள். இவ்வாறான விடயங்கள் சமூகங்களும் செய்து கொள்வது மிக சிறந்ததாகும். உண்மையில் நமக்கும் பங்கு இருக்கின்றது என்பது சொல்லப்படுகிறது. அதே போல் இது ஒரு போட்டி பரீட்சையாக இருக்கின்றது. இதில் சில பாடங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஐக்யூ பொது அறிவு என்பது மிக முக்கியமானது. அது சார்ந்த விடயங்களில் உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கிறது? காப்போத்த உயர்தரம் எழுதக்கூடிய அனைத்து துறையை சேர்ந்த மாணவர்களும் கட்டாயம் அவங்க பொது சாதாரண பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுடைய அனுமதிக்கப்பட்ட 3 பாடங்கள் அவங்க சித்தி பெற்றிருப்பதுடன் பொது சாதாரண பரீட்சையிலையும் 30% புள்ளிகளை பெற்றிருந்தாலே அவர்கள் குறித்த பல்கலைக்கழகத்தில் குறித்த கற்கை மாணவர்களும் கவனம் செலுத்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது சில மாணவர்கள் உயிரியல் துறையாக இருக்கட்டும், ஏனைய துறைகளாக இருக்கட்டும், நல்ல திறமையான சித்திகளை பெற்றிருப்பார்கள். மருத்துவத்துறைக்கு எடுப்பட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள். என்றாலும் அவங்க பொது சாதாரண பரீட்சையில் அந்த 30% புள்ளிகளை பெற தவறியமையால் அவங்களுக்கு அடுத்த ஆண்டு தான் அவங்க அதை எடுத்து கொடுக்க வேண்டிய மீண்டும் எழுதி கொடுக்க வேண்டிய அந்த நிர்பந்த நிலை அவங்க ஏற்படுகின்றது. அவர்கள் நடப்பு ஆண்டில் அவர்கள் பரீட்சை எழுதின அந்த ஆண்டில் அவர்கள் முதலாவது விண்ணப்ப படிவத்தை பல்கலைக்கழக அனுமதிக்க போட முடியும். எனினும் அந்த குறித்த கற்கை நேரிக்கு அவங்க பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே அவர்கள் என்னென்றால்
அடுத்த பெச்சோடு அது அடுத்த ஆண்டில் வந்து அவர்கள் அனுமதிக்கப்பட்ட 3 அமர்வுகளுக்குள்ள வந்து அவங்க பொதுச்சாதாரண பரீட்சையில் 30% புள்ளிகளை அவங்க கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும், தன்னுடைய கற்கனரை பதிவு செய்து கொள்வதற்காக வேண்டி. இது ஒரு சிரமமான ஒரு விடயம் ஒன்று இல்லை. கடந்த கால நீங்கள் வினாத்தாள்களில் நீங்கள் நன்கு அலைசி ஆராய்ந்தாலே போதும், அதில் கேள்வி மாடல்கள் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானது. முக்கியமாக இப்போ நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு நிகழ்வுகள் 10 வினாக்கள் இடம்பெறுகிறது. அதே மாதிரி சிறிய வகுப்பில் கற்பித்த சிறிய சதவீதம், பின்னம், விகிதம், எண்முறைமைகள், அடுத்தது நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தல், இப்படியான வினாக்கள் தான் கடந்த கால வினாத்தாள்கள் இடம்பெறுது. அப்போ அந்த பேப்பர் மாடலும் வந்து பாஸ் பேப்பர்கள் இல்லாமல் ஒழுங்காக கடந்த கால வினாத்தாள்கள் அலைசி ஆராய்ந்தாலே இலவாக நம்ம சொல்லலாம், அதை சித்திடக்கூடிய மாதிரி இருக்கும். 50 வினாக்களை கொண்டு பல்வேறு வினா பத்திரமாக தான் இருக்கும். அதில் குறைந்தது 15 வினாக்களுக்காவது நம்ம சரியாக விடையளிக்க வேண்டும். இதில் அனைத்து துறையை சேர்ந்த மாணவர்களும் கட்டாயம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று, ஒவ்வொரு பரீட்சையும் நடைபெற்று முடிந்த பின்னர் இதில் பெற்றோரும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த பரீட்சை, அடுத்த வினாத்தாளுக்கு உடனடியாக தயாராக வேண்டும். நம்முடைய சில மாணவர்களுடைய சில பழக்க வழக்கங்கள் எப்படின்னா, பரீட்சை எழுதி முடிந்த உடனே, ஒரு வினாத்தாள் எழுதி முடிந்த உடனே அதை சரிபார்ப்பது, அதை திருத்துவது இல்லையா, அது என்னன்னா அடுத்த பரீட்சைக்கு நமக்கு என்ன செஞ்சோம் அவசியம் இல்லையா, இல்லாத விடயம். ஏன்னா உண்மையிலேயே வெட்டு புள்ளி திட்டம் என்பது, ஸ்கோர் என்பது தனி ஒரு பாடத்தை மாத்திரம் வைத்து கருத்து கொள்ளப்படுவது விடயம் இல்லை. அந்த முக்கியமான 3 பாடங்களையும் கருத்து கொண்டு தான் அவங்களுடைய அந்த புள்ளி திட்டங்கள் மாறுபடுது, ஸ்கோர் வெட்டு புள்ளி மாறப்பட போகிறது. ஆகவே அவர்கள் அவசரப்பட்டு, சரியா, பரீட்சை முடிந்த உடனேயே வந்து அவசரப்பட்டு வந்து அவர்கள் திருத்தி அமைப்பதால் சம்டைம் என்னன்னா அவளுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும். அடுத்த வினாத்தாள்களுக்கு அவள் விடையளிக்க முடியாத ஒரு மனச்சோர்வுக்குள் ஆகிடுவார்கள். இந்த விட பெற்றோர் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தணும், சமூகமும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தணும். ஏனெனில் பரீட்சை முடிந்தவுடனே சமூக வலைத்தளங்களில், வாட்ஸ்அப் குடும்பங்களில் எதிர்பார்க்க விடைகள் என்ற மாதிரியான இதுகள் பகிரப்படுகிறது. இது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மாணவ சமூகத்துக்கு நாம் அந்த பரீட்சை முடியும் காலம் வரையாவது ஒரு மாணவ சமூகத்தில் பாதுகாக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான செயல்களை தவிர்த்து கொள்வதும் இந்த பரீட்சை நடைபெறுகிற காலத்தில் மாணவர் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். உண்மையில் நிச்சயமாக பலனுள்ள பல விடயங்கள் இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறவிருக்கின்றது. அதற்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன நுணுக்கங்களை கையாண்டால் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த பரீட்சையில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு அற்புதமான பல விடயங்களை தந்தமைக்காக நாங்கள் மீண்டும் நைத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அந்த வகையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் உதவி பணிப்பாளர் திரு MM ஜிந்தா மொவாஸ் அவர்களுக்கு மீண்டும் நைத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்வரும் உயர்தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்கள் இவருடைய அந்த அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கவனமாக நுணுக்கமாக பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பது எமது உறுதியாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நைத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் அவருக்கு சிரமம் பாராது கலைகம் வந்து மாணவர்களுக்காக மாணவர் நலன் கருதி பல்வேறு விடயங்களை தந்தமைக்காக மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அந்த வகையில் இன்றைய வணக்கம் நைத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் நிறைவு செய்து கொள்ளலாம். இரண்டாவது கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் பாடலுடன் இணைந்திருங்கள். பாடல்களை தொடர்ந்து வணக்கம் நைத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம்.